அதே மாதிரி இந்த பழத்தை எடுத்துட்டு நான் சும்மா போறேன். யோ, உன் பாட்டு எனக்கு பிடிக்கல, நான் வந்துட்டேன். இந்த பழம் உனக்கு பிடிச்சுதானே எடுத்த? ஆமா. அப்ப காசு கொடுத்துட்டு போயா. எப்போ வந்த? நீ பாட ஆரம்பிச்சதும் வந்த. ராதா, இந்த பாட்டு என்ன பாட்டு? வார்த்தை இல்லாம வெறும் ராகமா அடிக்கடி பாடுறிய, எங்க கேட்ட? எங்கேயும் கேட்கல, நானா தான் பாடுறேன். அப்படின்னா என் மண்ணோ ராகம்னு வச்சுக்கையே. இந்த ராகம் எப்போ எப்படி எனக்கு உதயாச்சுன்னு எனக்கே தெரியாது. ஆனா நான் சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம் இந்த ராகம் தோணும், நான் பாடுவேன். சரதா, தங்கச்சிக்கும் கற்பா பொங்குது போல இருக்க. தங்கச்சிக்குன்னா அப்ப அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. எப்ப பார்த்தாலும் முதலாளி பொண்ணு லட்சுமி தான் கதை கற்பனைன்னு தொடக்கம். அப்ப நான் தொடக்கிறேனா? அவ தோணப்பா, நீ முணுமுணுக்குற. பொண்ணு நில்ல, உன் பேர் என்ன? ராதா. ஏன் ராதா, நிஜமா சொல்லு, அன்னைக்கு நான் கோயில்ல பாடின பாட்டு உனக்கு பிடிக்கலையா? எனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? ஊரே பாராட்டி ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா என் மனசு தாங்காது. பொதுவா நான் தெரிஞ்சுக்க விரும்புறது என்னன்னா, உனக்கு இசையில ஈடுபாடு இல்லையா, இல்ல நான் பாடினதா உனக்கு பிடிக்கலையா? என் மனசுக்கு பிடிக்கல. சாட்சாத் அந்த கிருஷ்ண பரமாத்மாவே என் பாட்டுக்கு மயங்கிருக்காரு, உனக்கு பிடிக்கலையா? அது உங்க பிரமையா இருக்கலாம். உங்க பாட்டு நல்லா இருந்ததா இல்லையான்னு அவர் வாய் திறந்து பேசவா போறாரு? நீங்க என்ன பாடாலும் அவர் கேட்டுதான் ஆகணும். அது அவர் தலைவிதி. அவன் சொன்னாலும் சொல்லலைனாலும் அதை என்னால தெரிஞ்சுக்க முடியும். என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியே அந்த கிருஷ்ணன் தான். அவன் என் மனசுக்குள்ளேயே இருக்கான். இந்த ஊருக்கு வர சொன்னதே அவன் தானே. இந்த கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். கிருஷ்ணன் உங்க மனசுக்குள்ளே இருக்காருன்னு சொல்றீங்களே, அப்ப அவர்கிட்ட கேட்டு என் மனசுல ரீங்காரம் சேர்ந்த ராகத்தை நீங்க பாடுங்க பாக்கலாம். ராதா, உன் மனசுல என்ன ராகம் ரீங்காரம் செய்துன்னு நிச்சயமா என்னால உணரவும் முடியும், அதை பாடவும் முடியும். பாக்குறேன். நாளைக்கு இதே இடத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நானும் நிச்சயமா வருவேன். சந்திக்க வரலன்னா நான் சொன்னது போய் ஆயிடும். அது சரி, அந்த மாய கிருஷ்ணன் என் மனசுக்குள்ள இருக்கிற ராகத்தை சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரு, வாசிக்கிறேன், கேளுவா. இதுதானே உன் மனசுல ரீங்காரம் செஞ்சுக்கிட்டு இருந்த ராகம். எப்படி, நல்லா இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இந்த ராகம் இல்லையா மனசுல இருக்கிறது? பேசாம தோல்வி ஒத்துக்காங்க. அந்த ராகம் என்னன்னு நானே பாடி காட்டுறேன். வேண்டாம் ராதா, அந்த கிருஷ்ணன் என்ன வேடிக்கை பார்க்கறான். ராதா, நாளைக்கு கண்டிப்பா அந்த ராகத்தை ஆடுவேன்.
கிருஷ்ணன், நான் உன்னை நேரில் பார்க்கறதுக்கு முன்னாடி என் கனவுல உன்னை எப்படி அறிமுகப்படுத்தினானோ அதே மாதிரி உன் மனசுல இருக்கிற ராகத்தையும் அவன் தான் எனக்கு அடையாளம் காட்டலாம். என்ன சொல்றீங்க? என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி கனவுல பாத்தீங்களா? புரியலையே. உனக்கு புரியாது ராதா. கிருஷ்ணன் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கையோ
இல்ல பூர்வ ஜென்ம புண்ணியம் சொல்லுவாங்களே அதுவோ என்ன ஒரு வழியில் நடத்திட்டு போகுது. எங்க வீட்டுல என் கல்யாணத்தை பத்தி பேச்சு வந்தப்போ அந்த கிருஷ்ணன் எப்போ யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றானோ அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன். ஒரு வேடிக்கை பாரு, ஒரு நாள் ராத்திரி கனவுல உன் உருவத்தை பார்த்தேன். திடுக்கிட்டு முடிச்சுக்கிட்டேன். ஒரு குழல் ஓசை என்னை கூப்பிட்டுது. அந்த ஓசையை தொடர்ந்து வந்தப்போ நான் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன். அன்னைக்கு கோயில்ல உன்னை நேருக்கு நேர் பார்த்தப்போ நான் அசந்துட்டேன். இதுவும் அவனுடைய அருள் தானே? கோபால், உங்களை சந்திச்சது என் பாக்கியம். ராதா, இந்த ராதா தான் உங்க மனைவின்னு அந்த கிருஷ்ணனே சொன்னதுக்கு அப்புறம் நான் மாறவா முடியும்? ராதா,